Hello students, welcome to Salem Rhythm Night Academy. இந்த வீடியோ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் 5th கொஸ்டின் நம்ம தமிழ் மீடியத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் நான் இனிஷியலே சொல்லிடுறேன், தமிழுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் யூடியூப்பில் எந்த வீடியோ இல்லை, 0 வீடியோ தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து தமிழ்லேயே படிக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். அப்போ தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் திங்கிங் எபிலிட்டி நல்லா இருக்கும். அவங்க இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி படிக்கிறத விட தமிழில் படிக்கிறப்போ ரொம்ப வேல்யூலேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்குவாங்க. ஸோ தட் நல்ல கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ தமிழில் பார்த்துட்ருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து 6850 சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் வந்து புதுசாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினை இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் வீடியோ இன்னும் அப்லோட் ஆகிருக்கும். இங்கிலீஷ் மீடியம் வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ரைட். இப்போ இந்த கொஸ்டின் ஒட்டி படித்து பார்க்கலாமா? த டெம்பரேச்சர் ஆஃப் த மெட்டாலிக் ஸ்பியர், தமிழ் மீடியம் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 6 ஆரம் கொண்ட ஒரு உலோக கோளத்தின் வெப்பநிலை டெல்டா டி என்ற சிறிய அளவு அதிகரிக்கப்படுகிறது. முதல்ல இந்த லைன்லேருந்து போகலாம். டெல்டா டிங்கிற அளவுக்கு 6 ஆரம் கொண்ட ஒரு உலோக கோளம். ஃபஸ்ட்டு வந்து கோலத்தோட வடிவம் வரைஞ்சிக்கலாமா? இப்படி இருக்குமா? கோழி குண்டு மாதிரி இருக்கிறது தான் கோலம், வேறு எதுவும் கிடையாது. இதோட ஆரம் அப்படிங்கிறது இங்கே சென்டர்லேருந்து ஒரு புள்ளி வச்சு இதோட எஜ்ஜை முடிச்சு விடுங்கன்னா இதுதான் ஆரம். ஸோ கொஸ்டின் பேப்பரில் ஆரம் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துக்கண்ணா, இப்போ இந்த கோழி குண்டு இருக்குன்னு வையேன், அதுக்கு சில்லுன்னு இருக்கோ கொஞ்சம் சூடாக இருக்கோ வாட் எவர், அதோட தொடக்க வெப்பநிலைங்கிறது டிஐ, முடிவு வெப்பநிலைங்கிறது டிஎஃப். டீனா டெம்பரேச்சர். சில இங்கிலீஷ் வார்த்தைகள் படிச்சுக்கணும். இது ரெண்டையும் கழித்தல் பண்ணோம்னா டிஎஃப் மைனஸ் டிஐ, அது பேர் தான் டெல்டா டி. டெல்டானா என்னென்னா கழிக்கிறது. தெரியலனா ஒரு சின்னதாக போட்டு இங்கே எழுதி வச்சுக்கணும். இப்படி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை சூப்பராக பண்ணணும். இங்கிலீஷ் மீடியமும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது டெல்டானா மைனஸ் பண்ணுறது, டிஃபரன்ஸ், இங்கிலீஷில் வந்து டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். டெல்டாங்கிறது கழித்தல். இந்த கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கூடி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வெப்பநிலை கூடனா என்ன ஆகும் சார் அப்படின்னு கேட்டால், பொதுவாக சொல்கிறேன், ஒரு பலூன் எடுத்துக்கலாம் கண்ணா. பலூனை வந்து சூடு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது உப்பி வெடிச்சிடும், பெருசாகி வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு இந்த கோலகுண்டு அப்படிங்கிறப்போ சூடு பண்ணுறப்போ ஒன்று அதோட கன அளவு, சுற்றி இருக்கக்கூடிய இந்த அளவு பருமன்னு சொல்லுவாங்க. இது கூடலாம் குறையலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபா மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது இப்போ சூடு பண்ணுறப்போ குண்டாகுதா இல்லை சுருங்கி போகுதாங்கிறது ஆல்ஃபா மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சார் ஆல்ஃபானா என்ன சார் அப்படின்னா, நம்மளோட அங்கே பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் நடத்தியிருக்கோம், ஆஃப்லைன் கிளாஸ் நடத்தியிருக்கோம். இது வந்து இங்கிலீஷ் கண்டென்ட் ஸ்க்ரீன்ஷாட், தமிழ் இது நடத்தியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை மாறுறப்போ அது கூடுமா, அந்த வடிவம் குறையுமா அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த கொஷின் வந்துருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் இயர் படிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அட்மிஷன் கொடுத்துட்ருங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் 45,000 ஃபீஸும் சொல்லிடுறேன். இல்லை சார் என்னால் நேரில் வந்து படிக்க முடியாது சார், நான் 11th 12th இப்போலேருந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன் சார் அப்படின்னா 25,000 ரியல் ஃபீஸ், 15,000 இப்போ போயிட்டுருக்கு. 7.5 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இன்னுமே நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய அட்மிஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் இயர் இப்படி பண்ணதுனால தான் வந்துக்கன்னா 600க்கு மேலே 3 ஸ்டூடெண்ட்ஸ், 550க்கு மேலே 7 ஸ்டூடெண்ட்ஸ், 450க்கு மேலே 15 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சு. லாஸ்ட் இயர் ஸ்டேட் ரேங்கில் கொடுக்க முடிஞ்சு. சார் நேரில் வந்து படிக்கிற சார் தமிழ் மீடியத்துக்கு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களான்னா, கண்ணா மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் மீடியத்துக்கு ஒரே ஒரு அகாடமி, வெற்றி தமிழ் அகாடமி. நான் ஷோராக சொல்லுவேன், எனக்கு அந்த எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 12 வரைக்கும் நான் தமிழ் மீடியம், காலேஜ் இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஒரு தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியம் கன்வெர்ட் ஆகுது என்னை விட பெட்டராக யாராலும் சொல்லி தர முடியாது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருங்கன்னா 7373264210 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட் அட்மிஷன் எடுத்துங்க. வாட் எவர் நீங்கள் ஆன்லைன் எடுத்தாலும் சரி, ஆஃப்லைன் எடுத்தாலும் சரி, உங்கள் மார்க்கு நான் கேரண்டி. கொடுக்குற ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா 45க்கு 45ங்கிற ஃபுல் ஸ்கோரை எடுக்க வைக்க நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அதனால் மார்க்காக பயன்படுத்திக்கிங்க. அடுத்த வருஷம் கம்ப்யூட்டர் மோடு வரப்போது, அதுக்கேற்ற மாதிரி தான் கோச்சிங் இருக்கும், அது நான் சொல்லிடுறேன். கேள்வி இது தொடர்ந்து படிக்கலாம். அந்த உலோகத்தின் நேரியல் வெப்ப விரிவு குணகம், அதாவது தெர்மல் எக்ஸ்பென்ஷன், இதுதான் வெப்ப விரிவு குணகம்னு சொல்லுவாங்கண்ணா. இந்த வெப்ப விரிவு குணகம் ஆல்ஃபா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த குண்டு பெருசாகுமா இல்லை சுருங்குமாங்குது. அதோட மதிப்பு 6. கோளத்தின் கன அளவில் ஏற்படும் மாற்றம் என்ன சார்னா, வெப்பநிலை மாறினா கன அளவு மாறும். புரிஞ்சுங்க, ஒரு பலூனில் வந்து வெப்பம் கூடுச்சுன்னா கன அளவு கூடும். இதெல்லாம் கான்செப்ட், இதை தான் கான்செப்ட்னு சொல்கிறேன். ஒரு பொருளோட வெப்பம் மாறிச்சு அப்படின்னா அதோட உருவம் மாறுபடும், அது கூடலாம் குறையலாம். அதை தான் இந்த ஆல்ஃபா மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த எவ்வளோ மாறுதுன்னு கேட்குறான்ல, அதோட மதிப்பு கேட்குறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். கொஷின் என்ன கேட்குறான்,
இதோட கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம், கன அளவில் ஏற்படும் மாற்றம், அதுதான் கண்ண டெல்டா வி. அதுதான் டெல்டா வி. கன அளவில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுதோ டெல்டா வின்னு சொல்லுவோம். கண்ணா கவனிங்க, ஒரு கோளம் சம்மந்தப்பட்டிருக்கு, இதில் வெப்பநிலை மாற்றப்பட்டிருக்கு, அண்டு வந்து வெப்ப விரிவு குணகமும் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வி டிவைட் பை வி விச் இஸ் ஈக்குவல் டு 3 டைம் ஆல்ஃபா டெல்டா டி. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் மைண்டுக்கு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சாய்ஸில் பாருங்கன்னா ஆல்ஃபா டெல்டா டி இருக்குது, இந்த ஃபார்முலாலே ஆல்ஃபா டெல்டா டி இருக்குது. இதை தான் நான் கிளாஸில் நடத்திருப்பேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ஃபா டெல்டா டி. ஸோ இந்த பருப்பொருட்களின் வெப்பநிலை இந்த லெசனில் மொதல் 3 பேஜில் இந்த ஃபார்முலா வந்துடும். சரி, ரைட், ஓகே, பேக் டு தி டாபிக். ஆனால் கவனிங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் கேட்டது டெல்டா வி. அப்போ இந்த வியை மட்டும் அந்த பக்கம் அமைச்சிடலாம். டெல்டா வி விச் இஸ் ஈக்குவல் டு 3 டைம் ஆல்ஃபா டெல்டா டி இன்டூ வி. இந்த வகுத்தில் இருக்குன்னா அந்த பக்கம் பெருக்கல். இப்போ வி மட்டும் கண்டுபிடிச்சா சாய்ஸோட மேட்ச் ஆகுது. சார் வி என்ன சார்? நான் கவனிங்க, ஒரு பருமன் இல்லையா கன அளவு, ஒரு பொருளுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறது வந்து கோலத்தோட பருமநிலை கன அளவுக்கு ஃபார்முலா வி விச் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப். இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஃபார்முலா. இதுக்குள்ளே போடுக்கணும் 3 டைம் ஆல்ஃபா டெல்டா டி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளிகேஷன் 4/3 πr கியூப். விங்கிற இடத்துல இதை போட்டாச்சு. 3 ஒரே மார்க்கை கேன்சல் பண்ண, அவ்வளோதான் கண்ணா. 4க்கு ஃபஸ்ட் வை, ஆல்ஃபா வைக்கலாம் இல்லையா, பை வைக்கலாம், அதுக்கப்புறம் ஆல்ஃபா வைக்கலாம், அதுக்கப்புறம் ஆர் கியூப் வைக்கலாம், டெல்டா டி வைக்கலாம். உன்னோட விருப்பம், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். சாய்ஸில் இருக்கான்னு பார்க்கலாமா? இந்த 4th ஆப்ஷனில் பாருங்கள், 4πr கியூப் ஆல்ஃபா டெல்டா டி. இதை எப்படி யூகிக்கணுங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். மொதல் விஷயம் வந்து இது என்ன லெசன்னு கண்டுபிடிக்கணும். கேள்வியை படித்தாலே தெரியுது நமக்கு இது எந்த லெசன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பருப்பொருட்களின் வெப்பநிலை, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கிறது வெப்பநிலை பண்புகள், பருப்பொருளின் வெப்பநிலை பண்புகள். இது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பண்ண பிடிக்கணும் அப்படின்னா, இதில் என்ன கேள்வி பேசியிருக்கான்னா ஆல்ஃபா வெப்ப விரிவு குணத்தை பற்றி பேசியிருக்கான், வெப்பநிலை மாற்றத்தை பற்றி பேசுகிறான். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? இது டேரெக்டாக ஃபார்முலா பேஸ்ட். மறுபடியும் சொல்கிறோமா, 45 கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்காது. ஒரு 30 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இல்லை 2 ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி வந்துடும். இது ஒரு ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி வந்த கொஷின். அப்போ அந்த 30 கொஷின் நம்மளால் கண்டிப்பாக எப்பயுமே போடுற மாதிரி தயாராகிடணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, எடுத்தே தீர்றோம். அதுக்கு மேலே எடுக்கலாம், பட் இதுவே ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மொதல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி படிக்கணுங்கிற கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்குது, ஒத்துக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக மொழிபெயர்த்து நடத்தக்கூடிய அகாடமியில் படிக்கணும். மீன்வெல் டைம் புட் த லைக். ஸோ லைக் ஒரு 15 லைக் போடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகுது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறப்போ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் வைஸில் இன்க்ரீஸ் ஆனால் அதுலேருந்து கூட நமக்கு இன்கம் வரும். அப்போ நம்ம யூடியூப் கூட மெயினாக ப்ரைம் பண்ணி லெக்சர்ஸ் நிறைய போட நான் ட்ரை பண்ணுவேன். புரியுதுங்களா? யூடியூப்லேருந்து ஒரு இன்கம் வந்தால் கூட நம்ம அங்கேருந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எனிவே, ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் தமிழ் மீடியத்தை நம்ம மட்டும்தான் வீடியோ போட்டுட்ருக்கோம், வேறு யாரும் கிடையாது. 0 யூடியூப்பில் யாருமே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கிடையாது. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 20,000-30,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெடிக்கேட்டடாக போடணும் ட்ராப்பர்ஸில். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோமா. அண்ட் எண்டில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் எந்த கிளாஸஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அதில் ஜாயின் பண்ணி படிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.